பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 4 மற்றும் 5. ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். ஒவ்வொருவரும் அவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த பொன்னான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. அனுதினமும் தகப்பனே, நீர் எங்களை தேடி வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீர் காலையிலே கற்றுக் கொடுக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆண்டவரே, உமது வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களை பழக்க வைப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அநேக முறை தகப்பனே, உம்மை விட்டு வழி விலகி சென்ற பொழுதும் கூட நீர் எங்களை தப்புவித்து தவறான வழியில் சென்று விடாதபடி எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய கனிகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அதே போல் தகப்பனே, நீர் எங்களுக்கு உமது அன்பு கட்டளைகளை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. குறிப்பாக ஒரே ஒரு கட்டளை முழுவதும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை எல்லா திருச்சட்டங்களையும் சொன்னாலும் ஆண்டவரே, அந்த கட்டளையின்படி எங்களை வாழ்வித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உம்மீது நீ அன்பு கூர்வது போல உமக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்கின்ற அந்த பொன்னான வார்த்தையை விசுவசிக்கின்றோம். அந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்து அந்த வார்த்தையின்படி எல்லோரையும் நேசித்து நடக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்கின்றீர். உமது கரங்களை விரித்து எங்களை அரவணைத்து எங்களோடு கூட நடக்கின்றீர். மொய்சனோடு நடந்ததை போல் எங்களோடு கூட நடக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி அபிரகாமோடு முகமுகமாய் பேசியதை போல நீர் எங்களோடு பேசுவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். கனிந்த உள்ளத்தோடு மற்றவர்களோடு பேசக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போய்விடாதபடி யாரையும் தவறான